இலங்கை அரசாங்கம் அரச சேவையில் உள்ளீர்ப்புகளை செய்யும் பட்சத்தில் அது இலங்கை அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு சுமையாகவும் இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 25,000 அரச ஊழியர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் பட்சத்தில் தற்பொழுது அரச ஊழியர்களுக்கு வழங்கப்படுகின்ற சம்பளத்திலும் பார்க்க மிக அதிகமான பணத்தொகையை வருடாந்தம் அரசாங்கம் சம்பளத்திற்காக ஒதுக்க வேண்டியிருக்கும். சில சந்தர்ப்பங்களில் அரசாங்கம் மீளவும் இலங்கை நாணயத்தாள்களை அச்சிட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இலங்கையில் ஏற்படலாம். அவ்வாறான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் இலங்கையில் மீளவும் பணவீக்கம் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுது. உண்மையில பட்டதாரிகள் அரச வேலையை எதிர்பார்க்கின்ற நபர்கள் அரச வேலையை மாத்திரம் எதிர்பார்க்காது தற்பொழுது தங்களுக்கு பொருத்தமான ஒரு சுயதொழில் வாய்ப்பை உருவாக்கி அதன் மூலம் தாங்கள் ஒரு மாதாந்த வருமானத்தை பெறக்கூடியதாக இருந்தால் அவர்கள் தங்களது வாழ்க்கையை கொண்டு நடத்தக்கூடியதாக இருக்கும்.